இது 2 காய், இந்த ஒரு கிளைய இருக்குது பண்ண காய். நான் குட்டி குட்டி தக்காளிங்கிறதுனா ஒரு 4-5 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் வேணுன்னா நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் இருக்கும். இது வந்து பட்டிக்காட்டு குழம்பு. இதுதான் அவசரத்துக்கு வைக்கிற குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக. இது அப்படியே வெள்ளத்தை போட்ட உடனே கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருந்தது. பூரம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ நமக்கு ஒரு 15 உருண்டை வந்திருக்கு. எனக்கு போதும். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஓ, சுட்டதுனால நல்லா இருக்குது. அப்போ நாங்கள் பிணைஞ்சி வச்சு நாங்கள் ரெடி பண்ணதுனால நல்லா இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எவ்வளோ அழகாக பாருங்கள், சூரியன் வந்து மறையிறான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் எப்போவுமே காலையில் சூரியன் உதயம் ஆகிறது தான் பார்த்துட்டே இருப்பேன். இன்றைக்கி தான் வந்து காட்டில் வந்து கொஞ்சம் செடிங்களை நடவு செய்யலான்ட்டு வந்தோம். அந்த டைமுக்கு பார்த்தா அப்படியே வானத்தில் அப்படியே பொட்டு வச்ச மாதிரி பாருங்களேன், அது சிகப்பு கலர் பொட்டு வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த சூரியன் வந்து உதயம் ஆகிறதையும் அவன் வந்து மறையிறதையும் நம்ம பார்க்குறதுக்கு இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறோம். ஆனால் அது வந்து கடல்லேருந்து அப்படியே மேலே உதயம் ஆகிற மாதிரி வருது. ஆனால் நம்ம வீட்டுக்கிட்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரிகிறாருன்னு சொல்லிட்டு. நமக்கு பார்க்கறதுக்கு தான் நேரம் கிடைக்கிறதில்ல. அவன்லாம் நம்மக்கிட்ட வந்து என்னை பாருங்கன்னு சொல்லி தான் வந்து அழகாக முகத்தை காட்டுறான். ஆனால் நாம் தான் பார்க்க முடியாமல் நம்ம எங்கேயோ இருக்கிற சூரியனை பார்க்குறதுக்கு ஓடுறோம் நம்ம, இல்லைங்களா? எங்கள் வீட்டுக்கிட்ட ரொம்ப அழகாக தெரியுறாங்க. கட்டாயம் உங்கள் வீட்டுக்கிட்டையுமே தெரியுவாங்க. நீங்களுமே இந்த மாதிரி சூரியனுடைய உதயத்தையும் மறையிறதையும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இனி நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம மேல்காட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குனாக்கா நம்ம காட்டில் இருக்கிற முருங்கை இல்லை முருங்கை காயை வந்து பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். எப்படி குருவிங்களாம் பறக்குது பாருங்க, அழகாக இருக்குது. சூப்பர் சூப்பர். ஏன்னா ஒரு 100 காய் கேட்டிருக்காங்க முருங்கைக்காய், அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஐயா, அழகாக ஏரோப்ளைன் போகுது. சத்தம் மட்டும் தான் கேட்குது. தோபர் அங்கே போகுது. ஏரோப்ளைன் போகுது. இது 2 காய், இந்த ஒரு கிளைய இருக்குது பண்ண காய். அந்த தலை நல்லா இருந்தால் தலையும் ஒடிச்சு கொடுனா, இன்னைக்கு சூப்பாக வச்சு தரலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு முருங்கைக்காய் குழம்பு தான். இப்போ நம்ம ஊர் சைடில் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, காய்ங்க நம்ம காட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த காய்களை வச்சு தான் ஒரு குழம்பு வைப்போம். இது வந்து நார்மலாக தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப ஈஸியாக செய்கிற குழம்பு தான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு என்ன காய் இருக்குதோ அந்த காயை கட் பண்ணி போட்டு இப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு வச்சுருவோம். மசாலா போட்டு அரைச்சி வச்சுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பொங்க சாதம் வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்குலாம் கறி குழம்பு வச்சுட்டேன். நமக்கு தான் வந்து இது வைக்கணும், நார்மல் குழம்பு. ஆனால் கறி குழம்பு டேஸ்ட்டில் இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டேன். கூட கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்திருக்கிறேன். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, கருவேப்பிலையும் அதுதான் சேர்த்திருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 பெரிய தக்காளி, 2 தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நான் சேர்த்திட்டு காட்டுறேன் உங்களுக்கு. தக்காளியும் சேர்த்தியாச்சு பாருங்கள். நான் குட்டி குட்டி தக்காளிங்கிறதுனா ஒரு 4-5 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி மட்டும் போட்டுக்கணும், அதுக்கு மேலே போடாதீங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள். ஏன்னா தக்காளி வெங்காயமும் வதங்கணும் இல்லைங்களா, அதுக்கு தான் அதை 2 போட்டாச்சு. 2 வதக்கி கொடுத்துடலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு பாருங்க
முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3மே வந்து நம்ம தோட்டத்தில் இருந்தது தான். எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி போய் முருங்கைக்காய் பிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், வேணும்னா நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இது 2 மட்டும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். தண்ணி கொஞ்சம் எடுத்து வரேன். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஓட்டமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா காயெல்லாம் வேகணும் இல்லையா, நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி இது ஊற்றினோமாக்கா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். அவ்வளோதான், ஈஸியாக செய்கிற குழம்பு நாங்கள். சரிங்களா, இப்போ தேங்காய் அரைச்சிடுறேன். என்னென்ன போட்டு அரைக்கிறேங்கிறத காட்டுறேன். கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவு தான் தேங்காய் போட்டிருக்கேன். அது கூட பொட்டுக்கல்ல, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா, அவ்வளோதான் இது கூட சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு கைக்கு அளவு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்குறேன். சரிங்களா, இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் வேறு எதுவுமே சேர தேவையில்லை. கசகசா, சோம்பு, பொட்டுக்கல்ல, தேங்காய். ஓகே, நீங்கள் தான் சொல்லுவீங்கல்ல பொட்டுக்கடலைக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த தேங்காயை கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்களா. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நம்மளோட அது என்ன சொல்லுவாங்க, டேஸ்ட்டுக்கு கன்சிஸ்டன்சி அதுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த தண்ணி இல்லைப்பா. சூப்பர். இந்த குழம்பு வந்து அந்த முருங்கைக்காய் ஸ்மெல்லோட சூப்பரான வாசத்தோட சூப்பராக இருக்கும். கறி குழம்பு பாட்டு இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். வேலையே டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இதுங்க குழம்பு? குழம்புலாம் ஊற்றி கொடுத்தாச்சு. இன்னைக்கு அவருக்கு ஊற்றியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், குழம்பு சூப்பராக இருக்கும். இது வந்து பட்டிக்காட்டு குழம்பு. இதுதான் அவசரத்துக்கு வைக்கிற குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களே. அப்போ உங்கள் ரியாக்ஷனுக்கு தான் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். சுடுது சுடுது சுடுது. இன்னைக்கு முருங்கை மரத்தை வெட்டுனதுனால முருங்கைக்காய் பாக்யராஜ் சார் சொல்கிற மாதிரி முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் பொரியல், இன்னைக்கு சாயந்தரம் முருங்கைக்காய் சூப்பு. 3 வைக்க போகிறேன். இன்னைக்கு 3 வச்சாச்சு. எப்படிங்க? பாவம். யார் பாவம்? இந்த சூப் வச்சு கொடுத்து சாப்பிட்றாங்கல்ல அவங்க. அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? நீங்கள் தாங்க டெஸ்ட்டு கேப் எளிய. ஏங்க அப்படி நடுவுலாம் நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தான் அது. சரியா, முதல்ல இதை சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இதுன்னு. बहुत अच्छा है. சூப்பரா, நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். சரி, இப்போ நானும் அடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரே அதிசயம் ஆனால் உண்மை, எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு அவரே பிளேட் எடுத்து வந்துட்டாரு. எங்க நீண்ட நாளாக சொல்லி சொல்லி கடைசியாக பிளேட் எடுத்து வச்சுட்டு அவரே கை கழிட்டாரு. பழமொழி சொல்லுவீங்களா? இன்னைக்கு வந்து போலி தான் செய்யலாம்ன்ட்டு எங்கள் ஊர் பக்கம் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் மாவு எடுத்துருக்கிறேன், அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறத கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி நல்லா கொஞ்சம் இலக்கமாக மாவு பிணைஞ்சிக்கணும். இந்த ஒப்புட்டை பொறுத்த வரைக்கும் மாவு எவ்வளோ இலக்கமாக பிணைஞ்சிக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு ஈஸியாக வரும். இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு இல்லைங்களா, அதனால் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒப்புட்டு தான் செய்வாங்க இதுக்கு. சரி, அதனால் நாமளும் கொஞ்சம் செஞ்சிடலாம், ஒரு ஆளுக்கு ஒரு 2 ஒப்புட்டாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவை பிணைஞ்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, மாவு நல்லா பாருங்கள் எவ்வளோ இலக்கமாக பிணைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நல்லாவே இலக்கமாக பிணைஞ்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். கடலப்பருப்பு இது 1 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒப்புட்டு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம்.
சூப்பராக பருப்பு வெந்துருச்சு. கொஞ்சம் குலைவாகவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதனால தான் நான் மிக்சியில் போடல. நீங்கள் நல்லா நசுக்குனா பருப்புன்னு இருக்கிற மாதிரி நல்லா கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து அதை வந்து இது பண்ணலாம், பூர்ணத்தை அரைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு தான். பாருங்கள், பருப்பு நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்ச பருப்பையும் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இப்போ இதுவே மசிச்சு விட்டால் எனக்கு மசிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா குலைவாக வெந்துருச்சு. அதனால் எனக்கு அதுவே போதும். இதுவே அப்படியே நாட்டு சர்க்கரை போட்டோமா அப்படியே மசிய நல்லா மசிஞ்சிடும். அதனால் எதுக்கு போய் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு ட்ரிப் இது பண்ணணும், அதனால அப்படி போட்டுவிட்டேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட அடிச்சிக்கங்க, சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செய்கிற வேலை தான். ஒரு டம்ளர் நான் பருப்பு போட்டிங்கனாக்கா அதே ஒரு டம்ளர் இன்னும் 1.25 டம்ளர் நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், சரிங்களா? நம்ம இனிப்புக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை நீங்கள் வந்து கட்டி வெல்லம் எடுத்தீங்கனாக்கா, குண்டு வெல்லம் எடுத்தமாக்கா அதை வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வடிகட்டி ஊற்றிக்குங்க. நான் வந்து ப்ராசஸ் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தின வெல்லங்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன், சரிங்களா? அவ்வளோதான். இது அப்படியே வெல்லத்தை போட்ட உடனே கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருந்தோமா கெட்டி ஆயிரும். கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த தேங்காயும் இது கூட போட்டுக்கலாம். ரெண்டாவது கொஞ்சமாக ஏலக்காய் போட்டால் தானே வாசடிக்கும். கடைசியாக ஏலக்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை கிண்டி கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் கிண்டி கடைசியாக தேங்காயும் ஏலக்காயும் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் கொட்டிடலாம். இதையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்களா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பலகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. அது செஞ்சு தான் பார்க்கலாமே, நல்லா இருக்குதோ, நல்லா வருதோ, நல்லா வழியோ செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு துணிஞ்சு செய்யணும். அப்போ தான் வந்து அந்த பலகாரம் நம்மக்கிட்ட கரெக்டாக வரும், சரிங்களா? நானே அப்படி தான் ஃபஸ்ட்டில் ஐயோ எனக்கு சேர்த்தாதே விட்டுருவேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கிளறி கொடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டோமா நல்லா கெட்டி திரும்பி ஆயிரும். எல்லாம் இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் ஆறுனுச்சுனாக்கா நம்ம நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இறுவி வந்துடும், சரிங்களா? ஆஃப் பண்ணிடலாம் அடுப்போம். உருண்டை பாருங்க, அந்த பூரணம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ நமக்கு ஒரு 15 உருண்டை வந்திருக்கு. எனக்கு போதும் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பருப்பு போலிங்கிறதுனால கெட்டு பேர் வச்சுருந்தோமா, அதனால தான். இப்போ அது மாவு பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டோம் இல்லையா, 2 மணி நேரத்துக்கு போக நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி நல்லாவே இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன மாதிரி ஷேப் பண்ணுறோமோ அது மாதிரி நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதுக்கு தான் அப்படி நல்லா இலக்கமாக பிடிக்கிறது. இப்போ பிடிச்சி பாருங்கள், சுட்டுட்டு இருக்கிறது பாருங்கள். நம்ம கையிலேயே தட்டி போடணும். இதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது மத்தெல்லாம் இதெல்லாம் வச்சு பூரிக்கட்டெல்லாம் வச்சுலாம் உருட்டக்கூடாது. இது மாதிரி வந்து கையிலேயே வச்சு தான் பண்ணணும். கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக நம்ம பண்ணால் போதும். சின்னதாக இருந்தால் வேணா அதான் ஒரு சைஸாக பண்ணோமா தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து உகாதி பண்டிகையை முன்னிட்டு எங்கள் வீட்டில் இது பருப்பு போலி நான் இதில் போட்டு வணக்கும் போது கொஞ்சம் நெய் ஊற்றினேன். இந்த மாவுலேயும் கொஞ்சம் நெய் விட்டேன், கொஞ்சம் சக்கரை போட்டேன். அப்போ தான் கலர் கொடுக்குங்கிறதுனால கொஞ்சம் சக்கரை போட்டேன். அதே மாதிரியே இப்போ சுடும் போது நெய் விட்டு சுடுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்க. வாழை இலை இருந்தால் வாழை இலையில் போடுங்க, இல்லாட்டினா இது மாதிரி வந்து பட்டர் ஷீட்டு போட்டு அதில் தட்டி போடுங்க. ஓகே, அவ்வளோதான். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு பாவம் ஹெல்ப்புக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாரு. ஏன்னா நான் சுட்டதுனால தான் நல்லா இருக்குது. சுட்டதுனால நல்லா இருக்குது. அப்போ நாங்கள் பிணைஞ்சி வச்சு நாங்கள் ரெடி பண்ணதுனால நல்லா இல்லை. அதெல்லாம் இல்லை, பார்த்து நெய் இப்படி தடவி நான் திருப்பி போடுறேன்ல மிதமான ஹீட்டில். ஓஹோ, அதனால தான். ஓ சூப்பர். இனிமேல் வந்து லீவ் விட்டுட்டாங்களா, தினமும் ஒரு பலகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நானும் கேட்டிருக்கிறேன், யாராருக்கு என்னென்ன பலகாரம் வேணுமோ சொல்லுங்கள், டெய்லி ஒரு ஸ்வீட் செஞ்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த லீவை.
அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.